ஓய் ரொம்ப நேரம் பேசிட்டோம். அதுக்கு என்ன? ஆமா, இங்க பேசுறதுக்கு வரல தெரியும்ல. தூங்குறதுக்கு வந்திருக்கோம், தூங்கிடலாமா? விருப்பத்திரியா? நான் என்ன உங்களை விருப்பேத்துறேன் சொல்லுங்க. ம். ஐயடா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. வேண்டாம், விருப்பத்தாத பிச்சு முடிச்சு. என்ன ரொம்ப தான் மிரட்டுறீங்க? அப்படித்தான் மிரட்டுவேன். என்ன பண்ணுவ? முடி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். சரி தூங்கலாமா? தூங்கலாமே, தூக்கம் வருது பயங்கரமா தான். அப்ப சரி வா தூங்கலாம். அவ வரமாட்டால. எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை, படுக்கலாம். உங்க சும்மா இருக்கணும் பயந்துட்டு இருப்பாரு. பயப்பட மாட்டேன். இப்ப தூங்கலாமா? தூங்கலாம் தூங்கலாம். என்ன? என்னன்னா வேணும். என்ன வேணும்? எல்லாம் தான் வேணும். பிச்சு பிச்சு தூங்கலாம். சரி சரி வா படுக்கலாம். இதுதான் தூங்க விடுறதுக்கான அடையாளமா? நான் எங்க தூங்கலான்னு சொன்னேன்? படுக்கலான்னு தான் சொன்னேன். தூங்கலான்னு சொல்லலையே. ரவுடி. இதுக்கு போய் உங்க ஊர்ல ரவுடியா? ஆமா. கொஞ்சம் வந்து தோணாதே இல்ல. தோணாது. எனக்கு என்னோட அன்கண்டிஷனல் வேணும். அது சென்னையிலன்னு பேசியாச்சுல, அப்புறம் என்ன? என்ன கையை தட்டி விட்டுற? பரவாயில்ல, உங்க கையை நீங்களே வச்சுக்கோங்க. விருப்பத்தாத கண்டிஷனலாவது கொஞ்சம் கொடு. அதெல்லாம் எதுவும் கிடையாது. கான்வெகேஷன்ல இருந்து விருப்பத்தாத. நான் நேற்று நைட் கிடைச்சதே ஒரு நேரம், அப்புறம் என்ன? அதெல்லாம் பத்தாது. அப்படின்னு பார்த்தா கான்வெகேஷன்ல காண்டானது நானு, நீங்க இல்ல. காண்டான என்ன நான் என்ன நாம அவ்வளவுதான். சரி நாம காண்டானோல, அதுக்கு இப்ப வேணும். அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா தந்துரு. நான் மாட்டப்பா. நீ ஏன் தரமாட்டேன்? பரவாயில்லத்தா, நான் மார்க்கமானாலும் பரவாயில்ல தாருன. அதெல்லாம் முடியாது. என்ன கேட்டாலும் கிடையாது, தலைக்கீழ நிட்டாலும் கிடையாது. தர முடியுமா முடியாதான ஆப்ஷன்லாம் இல்லை, தரணும். நீ தர வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்போம்பா, எனக்கு தெரியாது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அதெல்லாம் கிடைக்காது. அப்போ கிடைக்காதுன்ற. ஆமா. ரவுடி, என்ன பண்ற? ஏன் இப்படி லாக் போட்டு வச்சிருக்க? எனக்கு என்ன வேணா பண்ணுவேன். நீ தான் தர முடியாது சொல்லிட்டல. பிச்சு பிச்சு விடு. முடியாது. நீ ஏன் தரேன்னு சொல்லி விடு. மாட்டேன். ஷட் அப். அதெல்லாம் ஏங்க உங்க சாட்டை கலவே இல்லைங்க. தர வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணுவேன். இந்த முச்சி விளையாடாத. சேச்சே, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ வேற. சரி சரி, தர விடுங்க. அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ். சரி பார்க்கலாம். என்ன தட்டி விட்ட? போதும் போதும், பல்ப் எரியுதுல்ல, அப்புறம் என்ன? போதும் முடிவு பண்ண வேண்டியதுதான். பிச்சு முடி. சாட்டைக்கு இன்னைக்கு அளவே எல்லாம் போச்சுங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. சொன்னேன் இன்னைக்கு எனக்கான நாளுன்ட்டு. அப்போ என் இஷ்டத்துக்கு தான் இருக்கும். டிராவல் பண்ண வந்து டயர்டா இருக்கு, தூங்கணும். அதெல்லாம் பொறுமையா தூங்கிக்கலாம். ஃபேர்வெல் பார்ட்டி அன்னைக்கும் தூங்கல, நேத்தோ சரியா தூங்கல, இன்னைக்கோ தூங்கணும்ல. நாளைக்கு தூக்கிக்கோங்க. சரி. வேண்டாம் விருப்பத்தத. ரவுடி, ஒழுங்கா விட்டுரு சொல்றல. அதெல்லாம் முடியாது. எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்க தான் செய்யும். ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க ஒரு ப்ளீஸ்க்கும் வேலைக்காகாது. இல்ல. ஆமா, புச்சிதான். போதுமே. வேணுமே. ஆல்ரெடி ஒரு 4 ஜாட்டி கது தட்டிட்டாங்க, அதுக்குமே திறக்கல, போதும் விடுங்க. நான் திறக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி அவங்க தட்டினா அது அவங்க தப்பு, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லப்பா. ஃப்ராடு. வரவா இல்ல, ஃப்ராடாவே இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் போதும். அதெல்லாம் முடியாது. யாரும் ரொம்ப வைக்கப்படுற மாதிரி தெரியுது. வச்சு விடுங்கண்ணே. அதெல்லாம் முடியாது. விட்டுங்கண்ணே. அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சுட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க, எங்களால இருக்க முடியாது பாருங்க. ஒத்துக்கிறவங்களால முடியும், இப்ப என்ன விடுறீங்களா? ஓ ப்ளீஸ். உங்க சட்டை கலவே இல்லைங்க, விட்டுங்க போதும். இங்க பாருங்க, சேட்டை ஆரம்பிச்சு சும்மா சேட்டை சேட்டை. சரி சரி, ஒத்துக்கிறேன், வேண்டாம், எனக்கு இதுவே சேட்டை தான், விடுங்க. அத்தோட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ தூங்கு, நான் கவலை பண்ணல. இப்ப டார்ச்சர் பண்ண மாட்டேன். போதும் போதும், ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லைன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்துப்பா, நீ தர வரைக்கும் நான் பண்ணிட்டே இருப்பேன். புரிஞ்சுது. இன்னைக்கு நீங்க ஒரு மார்க்கமாயிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ளீஸ். இதுதான் நான் உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்பாழற. இல்ல இல்ல. இப்ப என்ன? சரி நம்ம வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? புரிஞ்சிருச்சு. தரணிட்டேன். வேண்டாம் விருப்பம் இது வச்சிடுவேன். கடிச்சுக்கோ. நாளைக்கு பார்த்து கழிவு. ஒன்றும் இல்லை. பாடுலக்கா. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஏமா எங்கக்கா?
ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல வருவாங்க. அது என்ன ஒரு பொண்ணு இவ்வளவு நேரம் ஆகி எழுந்து வராது? ஆள வேற வேலைக்கு இல்லையா நீ? நான் பாத்துக்கிறேன் விடு. வாங்க நீ வாங்க வந்து உட்காருங்க. இதோ வரேன். பொண்ணு இங்க எழுந்து கோயிலுக்கு கீழுக்கு போயிச்சா ரெடி ஆயிட்டு, இல்லைன்னா சமயக்கட்டுல வேலை செய்யறாளா? ஆமா, எங்க வீட்டு ஃபங்க்ஷனா என்ன? இது மட்டும் நீங்க திவ்யா வீட்டு ஃபங்க்ஷனா என்ன? உங்க அண்ணனுக்கு தானே மன்னிச்சு தாத்தோம். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நாளைக்கு பொண்ணு பாக்குறதா. இன்னைக்கு என்ன இருக்கு? அது உங்க எழுந்து ரெடி ஆகி வந்துட்டாங்க. உங்க பொண்ணு எங்கன்னா வந்தாளா? தூங்கின்னு தான் இருக்கா. ஏதாவது நைட்டு ஆமா, நைட்டு ஃபோன் பார்த்திருப்பா. என்னவோ சரிதான், 24 மணி பாக்குற ஒரே வேலை ஃபோன் பாக்குற வேலை. வேலை செய்யற மாதிரியே பேசுவாங்க. குழந்தை எப்படி சொல்றீங்க? நாங்க யாராவது உங்க குழந்தைய வம்புக்கு இழுத்தோம்? எங்க வீட்டு பொண்ணை வம்புக்கு இழுத்தா நாங்களும் எழுப்போம். எங்க வீட்டு பொண்ணு சீண்டாம இருக்க சொல்லுங்க, நாங்களும் அமைதியா இருக்கோம். இன்னைக்கு யார் எப்ப எழுந்தா உங்களுக்கு என்ன? ஒன்றும் இல்லம்மா, சும்மா கேட்ட, தெரியாம கேட்ட. நானும் போய் அக்கா கூட படுத்திருப்பேன்ல. இதுக்கு என்ன, இன்னைக்கு போய் படுத்துக்கோங்க. ஓகே. போகணும்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, அதுக்குதான் வந்திருக்காளுங்க. இப்ப கடைக்கு கிளம்பி போறாங்க. கடைக்கா? அப்ப நானும் போவா? ஒன்னு சேர்க்க மாட்டாரி. ஷாப்பிங் போறாங்க. அவங்களே தேடி காய்கறி கடைக்கு தோட்டமா போக போறாங்க. அங்கிளோட ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு அங்கிளை கூட்டிக்கிட்டு. இதை நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? சீக்கு பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு எது இறக்கணும்னு சொல்லிட்டு வரதுக்காக போக போறாளுங்க. திவ்யாவை பிரபா மாமா கூட தான் போறா. மாமா கூடயா? அப்ப வேணாம். நான் அண்ணா வீரா மாமாலாம் வருவாங்கன்னு யோசிச்சேனே. உங்க அண்ணன் எங்கேயும் போக கூடாது, அதனால உங்க அண்ணன் உங்க அண்ணி எல்லாம் போல. ஓ ஓகே ஓகே. அதே நடி என் பையன் என்ன போக மாட்டேன். பையன் கஞ்சி கிருஷ்ணாரி, எதுவுமே வாங்கி தர மாட்டோம். சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டாரு. நாங்க என்ன பண்ணட்டும்? சம்பாதிக்கிறா இருந்தா பேரு சரியான கஞ்சூஸ். வாங்கி கொடுக்குற மாமா தான் உங்களுக்கு ஒஸ்தி. வெளியே போனா இப்ப உண்மை பிள்ளைங்க ஏதாவது ஆசைப்படுவோம், வாங்கி தரணும். அது வாங்கி தர மாட்டாரு. அப்புறம் அவ கூட வெளியே போய் அவ கூட நாங்க வீட்லயே பேசிக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க என்ன அப்படி லட்சமா கேட்க போறோம்? ஒரு 10 ரூபா சாக்லேட்டு, ஒரு மிக்சர், ஒரு பிஸ்கெட் ஒண்ணு வாங்கி தர மாட்டாரு. பஞ்ச பாட்டு போடுவார், எங்க கிட்ட இருந்து புடுங்குவாரு. அவங்களும் பரவாயில்ல, எங்க கிட்ட புடுங்காம இருக்கலாம்ல. ஏன்க்கா ஏன் இப்படி பண்றாங்க? எல்லாம் அவங்க அப்பா தான் தெரியாதா? அவன் நிலைமைதான் அவனுக்கும். அதாவது வீட்டுல இருக்கிறம்மா பாவம் அவன் நிலைமை. துர்கா எப்படிக்கா? அவன் நிலைமையும் அப்படிதான். அக்கா சொல்றீங்க? அப்பா அவங்க எப்படி சமாளிக்கிறா? ஏதோ சமாளிச்சு ஓட்டுறா. அது என்னன்னு தெரியாது. அவ திவ்யா ஏதோ பண்றாங்க. திவ்யா சாப்பிட்டு தான் பாத்தி இன்னைக்கு போத. என்ன தொத்தா, திவ்யா சாப்பிட்டு போதாமே. அது எவ்வளவு சம்பாதிக்குது என்ன ஏதுன்னு நான் கேட்கறமா? நான் ஒன்னும் கேட்கறதுனால அவங்க அப்பா கேட்க கூட சொல்லிட்டாரு. கணக்கு வழக்க தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாளே, அப்புறம் என்ன? ஆனா இது மாதிரி கொடுப்பான்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, தெரியும். அதனால நாங்களும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. அவ என்னம்மா வீண் செலவை பண்ண போறா, அதனால பிரச்சனை இல்லை. வைப்பா, யாருக்காவது பிறந்த நல்லா வாங்கி தருவா, எங்களுக்கு ஏதாவது வாங்கி தருவா, எங்கன்னா பார்த்து பிடிச்சதுன்னா வாங்கி வருவா. அப்படிதானே அவ செலவு பண்றா. அவளுக்கு எல்லாம் செலவு பண்ணது இல்லம்மா அந்த காசை வச்சு. ஓ, இந்த அளவுக்கு தெரியுதா? தான் தெரியும், ஆனா கேட்பார் பச்சம் கொஞ்சம் கேட்பாங்க. ஏன் நீ அப்புறம் அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நான் ஒண்ணும் இல்லம்மா, காலம் வரும்போது சொல்றேன். மம்மி அப்ப நாங்க போக முடியாதா? நாங்களும் போவோம். சரி, போய் உங்க அக்காவை கேளுங்க. கடையாலேனும் யோசிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வேணா கூட திங்கள் செவ்வாயில வேற எங்கன்னா போய்க்கோங்க. நாளைக்கு பொண்ணு பாக்குறீங்க, அதுக்கப்புறம் எப்ப போறது? செவ்வாய்க்கிழமை போங்க. சரி. பூ பழம் அதுக்கெல்லாம் தான் போறேன். அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அது எதுவும் பார்க்க முடியாது. தோட்டமா தோப்பா இருக்க போகுது. நீயே அங்கிள் என்ன வேணுமோ எல்லா பழம், இறங்கு, பலாப்பழம் எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? சரி மம்மி, ஓகே. சும்மா இங்க இருந்து அந்த வீட்டுக்கு போலாம். அவங்க தோட்டம் எல்லாம் இருக்கு, நாங்க இங்கே அதை வேணா சுத்தி பார்க்கலாம் பின்னாடி. அப்படி போலாம். அப்படி போலாம். ஓகே ஓகே. என்னம்மா இப்பதான் பொழுது விடிஞ்சுதா உங்களுக்கு? மம்மி 8 o'clockலாம் வந்துட்டோம். என்ன ரெடி ஆயிட்டு வர வந்திருக்கோம்ல? அதான் நேற்று களைப்பாதான் எடுத்துருக்கோங்க. எதுக்கு விருப்பத்துல? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்? அப்பவும் சிக்கன் கறியும். அத்தை புட்டு பண்ணலையா? புட்டுக்கு விளாடுறோமா கேக்குறேன்? புட்டு பப்பட் அப்புறம் கடலைக்கறிலாம் சாப்பிடலான்னு ஆசையா வந்தனே. போய் பசங்களை கேட்டு சமைன்னு சொன்னல. சரி, நான் இன்னொரு நாள் சமைச்சிக்கலாம். இன்னைக்கு ஏதாவது வேணுமா என்ன? சேச்சா, அப்படிலாம் இல்ல. மம்மி தேங்காய் பால் செய்யலையா? உனக்கு சிக்கன் தானே பிடிக்கும், அதனால சிக்கன் கிரேவி வச்சேன். அப்பம் சிக்கன் நல்லா தான் இருக்கும் செய்ய சொல்லிட்டாங்க, செஞ்சுட்டேன். சிக்கன் பிடிக்கும், ஆனா நாட்டுக்கு தேங்காய் பால் தான் பிடிக்கும். அதானே 2 minutes நல்லா திருவிதான் இருக்கு. அதை ஆட்டினா பால் ஆயிட போகுது, அவ்வளவுதான். நீ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சிக்கனே சாப்பிடுறேன். வேணாம், உனக்கு அப்பம் தேங்காய் பால் பிடிக்கும்ல. இந்த சைடு அப்பம் நிஜமாவே டேஸ்டா இருக்கும், அதுக்கு தேங்காய் பாலோட சாப்பிடு. ஒரு ஆளுக்கு எதுக்கு சொல்றேன்ல. சரி, நான் சமையல் பண்றவங்க கிட்ட சொல்லிடுறேன். அப்படியே டீ எடுத்துட்டு வர சொல்றேன். யாருக்கும் என்ன வேணும்? அவங்க எல்லாம் காஃபி தான் குடிப்பாங்க, அதனால அவங்க காஃபி கொடுத்துருங்க. லவ்வுக்கும் என் நாட்டுக்கும்
கட்டன் சாயா வேணும். பிளாக் காஃபியே கொடுத்துருமா. நீங்க செய்வீங்க தண்ணி காஃபி அப்படி. ஓகே ஓகே சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சதாதான் செய்வீங்க. என்ன பாத்துக்கிறேன் நான் பாத்துக்குவானவா. தானே என் ஏஞ்சலுக்கு இல்லாததா? நீ சொல்லிடுறேன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. நீ வேலை செய்யற பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன்டி. ஃபோனு டெக்னாலஜி பத்தியா ரெடி? ரூம்ல இருந்தே ஃபோன் பண்ணி தான் கீழே இருந்து காஃபி கேட்பாங்க. உங்க அம்மா குரல் கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அப்புறம் 2 பேர் இருக்கும் போதே அப்படிதான். இப்போ 10 பேர் இருக்காங்க, இருந்தா செய்ய போறாங்க. அந்த அளவுக்கு சரி சரி. என் பேரங்களும் காணும். அவங்களாம் ரெடி ஆயிட்டு வருவாங்க தாத்தா. நாங்க ரெடி ஆயிட்டு ஓடி வந்துட்டோம். சரி சரி. காஃபி குடிக்கலையா? வேண்டாம் மம்மி, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். காஃபி சொல்லவா? இல்ல ஆண்டி, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். நாங்க இங்கே தான் இருக்க போறோம். வேண்டா, நீங்க ஷாப்பிங் போல சின்ன வச்சு வெளியே அனுப்பணுன்ற. அனுப்பக்கூடாது அத்தை. எல்லாம் என்ன இருக்கு, அனுப்பி விடுங்களேன். பசங்க தானே, போயிட்டு வரட்டும். திருஷ்டி போட்டுரும். வேணாம், எதுக்கு வம்பு. வில்லனுங்க வீட்லயே இருக்கிறாங்க, வில்லங்க வேற. இதுல வெளியே இருந்து வேற ஏதாவது வில்லங்க தேத்துக்கணுமா என்ன? ஆமா தாத்தா, வேணாம். அவங்க இருப்பாங்க. அவங்க தனியா இருந்தா போர் அடிச்சிரும். இப்ப பிரகதி லாவண்யம் அவங்க கூட தான் இருப்பாங்க. நான் லவ் மட்டும் தான் கூட்டு போறேன். மட்டுமா கூட்டு போற? வீரா உட்காரு, ஏன் நிக்கிற? ஏன்டா 2 பேரும் நிக்கிறீங்க? உட்காருங்க. கொஞ்ச நேரம் நிக்கிறாயா? ஒண்ணும் இல்ல, அப்புறமா உட்காந்துக்க. இதோ உட்காந்துக்கிறாயா? போய் உனக்கு உட்கார வேற இடம் கிடைக்கல. கிடைக்கல, இதான் பிடிச்சிருக்கு. ஏடி இவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஆமா டாடி. இவன் பிரவீன் மட்டும் வரானா இல்லையான்னு தெரியல. மாமா வரன்னு இருக்காரு, அதனால தெரியல. பிரவீன் பிரபா வரியா? நான் மட்டும் தான் கூட போனோம். விட மாட்டா. பாய், நான் வரேன் பாய். பிரவீன் எங்கேயே விட்டு போயிடலாம், கூட பிரபாவை கூட விட்டு போயிடலாம் ப்ளீஸ். சரிடாவா. முடிஞ்சது. பொண்டாட்டி என்ன புருஷா? காஃபி கிடைக்குமா? எப்பவே கேட்டாங்கல்ல. சரி இருங்க, நான் போய் சொல்றேன். பொண்டாட்டியோட காஃபி தான் வேணும். பிளாக் காஃபியா வேணும்? ஆமா. சரி இருங்க, அதே போல சொல்றேன். எனக்கு அதே மாதிரி இல்ல, அதே தான் வேணும். 1/2 எல்லாரும் முன்னாடியும் விருப்பத்துறீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆராத்து எடுத்துக்கோங்க. விட்டு விட மாட்டியா? இதுதான் என்ன தனியா விடுறது. நான் இன்னும் உங்களை உட்கார கூட சொன்னேன்னா, நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன், நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு, அவ்வளவுதான். இதுக்கும் அதுக்குள்ள சம்மந்தம் இல்லை, புரிஞ்சுதா? சரியான கேடிப்பா நீ. பரவாயில்ல. இருந்தாங்க எங்க இருந்தாலும் அவங்க டாக் தனியா நடந்துருக்குடா. அதெல்லாம் நடக்கலாம் ஆச்சரியம். கப்பு கேட்டா தருவாங்க, அதனால என் பொண்ணு மாதிரி வருமா? காஃபி குடிப்பான்னு எனக்கு இப்பதான் தெரியும். காஃபியே குடிக்காதவன் மாதிரியா தெரியுது அவனை பார்த்தா. காஃபி டீனா அலர்ஜின்னு வருது. ஆனா ஏற்காடுல இருந்து நான் பார்க்கல காஃபி குடிக்கிறாரு. டாட்டி காஃபி மட்டும் பிடிக்கும் போல. இருக்கும் இருக்கும் எல்லாம் இப்போ நோட் பண்றதுனால தெரியுது. இத்தனை நாளே இவ்வளோ இருக்கு ஒரு வீட்டுல, அது கூட நம்ம தெரியாம இருந்திருக்கோம். நம்மளை அப்படி வாழ வச்சிருக்காங்க இந்த வீட்டுல, வேற ஒன்றும் இல்லை. அது என்னவோ சரி, நம்மளை இப்படியே மெயின்டைன் பண்ணி வாழ வச்சிருக்காங்க போல. எல்லாம் வாங்க போறீங்க? அங்கிள் போலாமா? போலாம்டா. அவருக்கு வேலை இருக்காது, அவர் இழுத்துட்டு திரும்பி போறீங்க. அதானே, என்னென்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை விவரத்தை பத்தியா, நைஸா கைட்டு விடுறது பத்தியா, அப்பதான் அவன் பாட்டி கூட அவன் போக முடியும். அது என்னவோ சரிதான். ஏன்பா நானே வந்து ஹெல்ப் பண்றேன், நீங்க தனியா போய் என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் பாக்குறாங்க, நானும் கொடுக்குறாண்டி. அந்த தைரியம் உனக்கு வராதே. சுட்டு போட்டாலும் இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த தைரியம் வராது. தெரியுது இல்ல, அப்புறம் அதே சொல்லி கலாய்க்கிறேன். அவன் கூட தான் இருக்க, இதெல்லாம் கத்துக்கோ. ஏன் மாட்டேன். பரவாயில்ல அங்கிள், நீங்க மத்த வேலை எதாவது இருந்தா பாருங்க, எங்க எதுன்னு காட்டி விட்டுருங்க. இல்ல வண்டி ஓட்டுறாங்களா அவங்க கிட்ட சொல்லிடுங்க, எங்கெல்லாம் போகணும்னு நான் பேசிக்கிறேன். நான் எல்லாம் பேசிட்டேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வேலை இருந்தா பாருங்க அங்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போய் பார்த்துப்போம். கொடு. பேசிட்டு தானே இருக்கீங்க, அவங்க உங்களை தானே பாக்குறாங்க. அதெல்லாம் தெரியாது, கொடு. கழிச்சுப்பீங்கல்ல. கேட்டு பார்த்துக்கிறேன் அங்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்படின்னா சரிப்பா, ஓகே, அப்படியே பார்த்து பண்ணிடலாம். ஓகே அங்கிள். எனக்கு வேணாம். குடிச்சிட்டு கொடு, அவ்வளோதான். வேண்டாம். இருக்காங்க பார்க்க மாட்டேன், பிடிச்சி ஊற்றி விட்டுரும், பார்த்துக்கோ. மோரடா செஞ்சோட செய்வோம். எப்போ கிளம்புறீங்க? அங்கெல்லாம் வரணுமா? இப்ப கிளம்பிடலாம்ப்பா கொஞ்ச நேரத்துல. சரி, சாப்பிட்டு கிளம்புங்க. என்ன? ஓகே அங்கிள். அதான் சாப்பிட்டு கிளம்புங்க, எவ்வளோ நேரம் ஆகுமோ? சரி மாமா, சாப்பிட்டே கிளம்புறோம். ஊட்டி விடுவியா? எங்க விளையாடுறீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ், ஊட்டி விட ஆசையா இருக்கு. புரியல, இந்த மாதிரி அசலை இப்பதான் உங்களுக்கு வருமோ? ஆமா. பிச்சு தனித்தனியா சாப்பிட வேண்டியதானே? தானடா, ஏன்டா? இல்ல மாமா, லவ் வாங்கிக்கிறதும் நல்லாதான் இருக்கும்ல. ஊட்டி போறாங்கன்னு எனக்கும் ஆசை வந்துச்சு, அதான். ஆனா நானும் ஊட்டி போறேன். சரி எப்படின்னா போங்க. விடுங்க மாப்பிள்ள, இதனால இப்ப சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் எதாவது வீட்டுல போகுது. சந்தோஷமா சாப்பிட்டு சாப்பிடுங்க. இது என்ன அவளுக்கு மட்டும் தருவியா? எனக்கு வீட்டுல ஊட்டி விடுறான்ல. ஊட்டி விட்ற சொன்ன சரியா?
ஹாலில் சாப்பிட்றீங்க, நீங்க ரூம்ல சொல்லுங்க ஊட்டி விட்றேன். நீ விட்டு விட்டு தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன், பட்னியாவே இருக்கேன். இந்த இடம் வேண்டாம், வேணும். எல்லாரும் இருக்காங்க. இருக்கட்டும். இவ்வளவு பிடிவாத ஆகாது. அப்படிதான் பிடிப்பேன். ஊட்டி பரவாயில்ல, ரவுடியாவே இருந்துட்டு போறேன். இருந்தாலும் சொல்றேன், இப்படி உங்களோட பையனுக்கு மட்டும் 2 லெக் பீஸ் வச்சிருக்கீங்க, இப்பெல்லாம் ஏமாத்தக்கூடாது. ஏன் பசங்களுக்கு மட்டும் வச்சிருக்க, அவளுக்கு வைக்கல? ஏங்க அவனுக்கு லாலிபப் பிடிக்குங்க, அதனால அவனுக்கு வச்சுங்க, பீஸா வைக்காம அதை 2ஆ வச்சுட்டாங்க. என்ன தானே அவர் அப்படி கேட்டக்கூடாது, உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவியே. சாப்பாடுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. சரி சரி, வெளியே வேற கூட்டு போற, அப்புறம் இதை வாங்கி தராம போயிடுவேன். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னை பார்த்து கொடுத்ததான் சாப்பிடுவேன். என்னை பார்த்து விட்டு விளையாடுறீங்களா? ஏஸ்மா அங்க இவ்வளவு சேட்டை ஆகாதுங்க. கூட்டி விட்டுறல. சாப்பிடுங்க, எதுக்கு வச்சிட்டீங்க? போய் யாருக்கும் தர வேண்டாம். Bad girl. சாப்பாடே வேண்டாம். சாப்பிடு. என்ன ஆளுக்கு தோணுல, நீ சாப்பிடு. சரி, பட்னியா இருக்க வேண்டாம், சாப்பிடுங்க. வேண்டாம். வச்சில சுவிட்சே ஏமாத்தும். சரிடாமா, சாப்பிடு. நம்மள கேட்ட பயமா இருக்குல்ல. சொன்னானே இப்ப யார் இல்லைன்னா சாப்பிடுங்க. மட்டும் கொடுத்த பாசமே இல்லை, மூட்டி விட்றேன். பிச்சு. ஆமா, இவரே பாசம் இல்லைன்னா இவரே பிச்சிருவாரு. சரி சாப்பிடுங்க. அதான் பாசம் இல்லை. இன்னும் பாசம் இல்லை, பாசம் இல்லை, நீங்க மூஞ்சில குத்திடுவேன். சரி சரி, கோவம் வேண்டாம். என்ன மாப்பிள்ள, அங்க ஊட்டி வரை உறவு நடக்குது போல. இருந்தாலும் என் மாப்பிள்ளை கொஞ்சம் நினைச்சு ஜாஸ்தி தான். அதானே, இங்க இவ்வளவு பேர் இருக்கும், கவலை. ஆஹா. ஏய், சாப்பிட்டீங்களே, போதுமா? போதும் அங்கிள், வெளியே போறோம்ல, அங்க சாப்பிடறதுக்கு வயிற்றுல இடம் வேணும்ல. சரி சரி. ஏ வீரா, உனக்கு போதுமா? போதும் அங்கிள், வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. வீரா, நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்ட மாதிரியே தெரியல. போய் கை கூட கழுவலையே. இல்லவா, என் பொண்ணாட்டி விட்டு விட்டானே. சிடுவேன். எனக்கு போய் சொல்ல வராது. வெறுப்பேத்தாதீங்க. அண்ணாதான் எங்கே கழுவினாரு, நான் அத்திட்டு போயிட்டேனே. அந்த ஸ்பாட்ல சமாளிக்க ஆளுங்க இருக்கு போய்ங்க. என்னவோ சரிதான், எல்லாம் கூட்டு கலவா நீங்க. அன்னைக்கு எல்லா தலையிலும் நொங்கு நொங்கும் கொட்டணும். வச்சு 10 கொட்டு கொட்ட போற போறீங்க எல்லாத்தையும். ஆமா, பண்ணியே ஆகணும். 50 கொட்டுல இருக்கேன். அண்ணன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால 50 கொட்டு போல. ஆமா ஆமா, பக்கத்துலயே இருந்து ஏமாந்துருக்காருல, தேவைதான். ஏய், என்ன 2 பேரும் என்ன இப்படி ஓட்டுறீங்க? உண்மையா சொல்லிட்டு இருக்கோண்ணா. சரி, கிளம்பலாமா? அவன் ஏதாவது வரப்போறியா? சுடிதார் ஏய், நடுவில் போட்டு அப்படின்னு டிராவல் பண்ணோம்ல, அதனால வேண்டாம். தோப்புலாம் போறோம், அங்க எப்படி இருக்கும்னு தெரியாது. இதுனா கம்ஃபர்ட்டா இருக்கும். தாவணி வேண்டாமே. அது சரி, தாவணியே வரேன், இப்படியே வரேன். வேண்டாம் சொல்லு. உனக்கு என்ன கம்ஃபர்ட் இருக்கோ அதை போட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடிதார் போட்டனால தள்ளி வச்சிட மாட்டியா? வைக்க மாட்டேன் பூச்சி, கூடவே தானே வர போறீங்க, அப்புறம் என்ன? அப்பனா சரி. காஃபி குட்டிமா. லவ் பூச்சி. என்ன பார்த்து சொல்லு. இதெல்லாம் நைட்டு நிறைய சொல்லிட்டான், அட்டி வாங்குவீங்க. நைட்டு உங்க சாட்டை கலவே இல்லை. இது எனக்கு அங்க அது பெட்டை விட நீ நல்லா இருந்தா. சிடும் பிச்சு. சரி சரி, பீஸ்ல போதுமா? உங்க ஜென்மத்துல நாயா பிறந்தீங்களா? ஏன்? இருக்குன்னு கடிச்சா அப்படிதான் சொல்ல முடியும். பரவாயில்ல, என்ன சொல்லிக்கொள்ளே பார்த்திக்காது. நீ அந்த டாபிக் எத்தினா நான் எடுப்பேன்ப்பா. இல்ல, நான் எடுக்கல, நம்ம கிளம்பலாம். இது அடிக்கு சாப்பிட்டோம்ல, கிளம்புறோம். காஃபி ஏதாவது குடிங்க. இல்ல பிபி, வேண்டாம். உங்களோட மாப்பிள்ளைக்கு கொடுங்க, உங்க பொண்ணை கவனிங்க தனியா. ஏய், என்ன ஓட்டுறியா? எனக்கு இந்த தெத்து விட்டு தனியா உங்களுக்கு கவனிக்க போறீங்க, அதனால நீங்க தெத்தி விடுறீங்க. ஏய், என்ன வாழுங்களா? பாரு பாய், அப்படி மாமார கலாச்சாரம் கோவம் வரதா. இருக்கட்டும், எல்லாம் அப்படிதான் மாறிடுவாங்க போல, நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். என்னடா நீ அவ கூட சேர்ந்துட்ட? பாருங்க, உங்க புள்ள நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, உங்க பொண்ணு புள்ளையான்னு, யார் சிறந்தவங்கன்னு. பாருமா எப்படி கொத்து விடுறான்ட்டு. ஆமா, என் பொண்ணுதான். தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க புள்ளைய பத்தி அவங்களே. என்ன என் புள்ளைய ஓட்டுறீங்க, எல்லாரையும் எழுந்தன்னு வைங்களா. இருக்கட்டும், அப்புறம் என் புள்ளடி பண்ணிட்டான்னு வருவீங்களா, அன்னைக்கு பாத்துக்கிறேன். இங்க சார், உங்க மாமியார் வீட்டுல நீங்களும் உங்க பொண்ணாட்டியும் சந்தோஷமா இருங்க, நாங்க கடைக்கு கிளம்புறோம். என்ன வரக்கூடாதுன்னு அவசரம் பண்ணதே நீ தப்பிச்சு பிடிச்சி ஒழுங்கா ஓடிடு. யார் உன்னை ஓடின்னு சொல்றான், அப்ப நீங்க இருக்க கூடாதான். டே மாப்பிள்ள, நீங்க மாடா. ஆமாண்டா. பஞ்சாயத்தை வந்து பாத்துக்கிறேன். இப்ப போயிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. வா, காது பிடிச்சி திருவ. தெரியும், இப்ப வேண்டாம் தங்கச்சி தானே, காதை பிடிச்சதான் திருவீங்க. எனக்கு என்ன சொன்னாலும் நீ ஏதாவது பேசணும் முடிவு பண்ணிட்ட. ஒண்ணு இல்லமா, ஏதாவது அப்புறம் பேசிக்கலாம். பாக்குறேன்.